கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பிடிஏ மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்பர் 3 ஏழாவது வீடியோ பார்க்கலாம். பிளாஸ்மிட் இஸ் அ குட் வெக்டார் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டிஸ்கஸ். ஃபஸ்ட்டு பிளாஸ்மிட்னா என்னன்னு கேட்டால், பாக்டீரியத்தில் அல்லது புரோட்டோசோவாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA. So, in the chromosome is not coding for many things. This is also DNA but not called as chromosome, extra chromosomal. Okay. So, this is used in genetic engineering to transfer a particular part of DNA into a host cell. So, what is a vector? Vector means actually it is a carrier of nartham. So, this plasmid acts as a carrier of another part of the gene into the host cell. Okay, அது genetic engineering நடக்கூடிய மிக முக்கியமான requirement. So, இந்த plasmid good carrier-ஆக இருக்கணும். ஒரு பர்டிகுலர் sequence of the DNA-வை host cell கொண்டு போய் சேர்க்கணும்னா, it shall have these 4 characters. ஒன்று, it shall have origin of replication. Origin of replication-னா, இந்த பிளாஸ்மேட் தன்னைத்தானே அதிகமான எண்ணிக்கையில் மறு உற்பத்தி செய்யக்கூடிய குணாம்சம் கொண்டது. ஓகே, ஸோ இட் ஷல் ஹேவ் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ இட் கேன் ரெப்ளிகேட் ஆட்டோனாமஸ்லி, தன்னைத்தானே நிறைய உற்பத்தி பண்ணும், டு ப்ரொடியூஸ் மல்டிபிள் காப்பீஸ். ஒன்று, அப்போ தான் நம்ம ஏராளமான இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஒன்று, இட் ஷல் பி ஸ்மால் இன் சைஸ். குரோமோசோம் மாதிரி இது ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுற கஷ்டமாக போயிடும். ஸோ இட் ஷல் பி ஸ்மால் இன் சைஸ் அண்ட் லோ மாலிகுலர் வெயிட், லெஸ் தேன் 10 kilobase pairs, so that entry and transfer into host cell is very easy. இது செகண்ட் கேரக்டராக இருக்கணும். மூணாவது, ஹேவ் a suitable marker. அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இதை சீக்வன்ஸை ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போன உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்மளால். அப்போ என்ன கண்டுபிடிக்க முடியும்னா, திஸ் பிளாஸ்மிட் ஹஸ் டேக்கன் தி ட்ரான்ஸ்ஃபர்ட் DNA டு தி ஹோஸ்ட் செல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் ஷல் ஹேவ் சூட்டபிள் மார்க்கர் விச் பெர்மிட்ஸ் இட்ஸ் டிடெக்ஷன் இன் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹோஸ்ட் செல்லில் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மார்க்கர் அதில் இருக்கணும். ஓகே, தென் have unique target sites, integrate with the DNA insert to be carried to host cell. இதனுடைய டார்கெட் சைட் எது கூட இந்த பிளாஸ்மிட்லேருந்து கட் பண்ணுற இதை பிளாஸ்மிட்டுக்குள்ளே எந்த இடத்துல நம்ம கொண்டு போக வேண்டிய டிஎன்ஏவை, இன்னொரு ஆர்கனைஸுக்குள்ளே கொண்டு போக வேண்டிய டிஎன்ஏவை கனெக்ட் பண்ண முடியுமோ அந்த டார்கெட் சைட் இட் ஷல் ஹாவ் அ யூனிக் டார்கெட் சைட். ஸோ இட் இன்டிகிரேட் ஸோ தட் இட் கேன் யுனைட் வித் இன்டகிரேட் வித் டிஎன்ஏ இன்சர்ட். நம்ம இன்சர்ட் பண்ணக்கூடிய டிஎன்ஏ கூட அது கம்பைன் ஆகி அந்த டிஎன்ஏவாது கேரி பண்ண முடியும், டு பி கேரி டு தி ஹோஸ்ட் செல். These are all the 4 characters required for a plasmid. Okay, so it is இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால this is called as a good vector. Plasmid is a very good vector to carry the DNA which is to be inserted into the host cell. For example, cloning plasmids are used. So vector must contain an origin of replication which can be recognized in the host cell, so that it is replicated with the DNA that it carries. Okay, இது தன்னை கூட கொண்டு போகக்கூடிய இன்சர்டட் டிஎன்ஏயை சேர்த்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்றதை அதையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிடும். ஓகே, தட் இஸ் தி ஃபஸ்ட் திங். தென் செகண்ட், இட் ஷுட் கேரி செலக்டபிள் மார்க்கர்ஸ், ட்ரைட்ஸ். அதுக்கு மார்க்கர் பண்ணக்கூடிய அது இது இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்குக்கான ஒரு மார்க்கர் அதில் இருக்கணும். ஸோ தட் எனேபிள் செல்ஸ் containing the vector to be selected or identified. அதை நம்ம பண்ண முடியும். 3, needs a single cleavage site for each one of or more restriction enzymes. இதில் கூடிய cleavage சைட்டு அந்த இடத்த எந்த இடத்துல நம்ம கட் பண்ணி ஒரு டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணோமோ அது ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, நிறைய இடத்துல இருக்கணும். அந்த cleavage சைட்டுங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் நிறைய இடத்துல இருக்கணும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து
நேரங்களில் யூஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அதில் யூஸ் பண்ண முடியும். தீஸ் ஆர் ஆல் தி 4 characters which are available with the plasmid. So it is a good vector in genetic engineering. Okay. Explain the role of wind as a vital ecological factor. Ecological factor la சொன்னோம்னா பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக். விண்ட் இஸ் அ ஏபயோட்டிக் ஃபேக்டர். அது ஒரு ஈகோசிஸ்டத்தை பல விதமாக அஃபெக்ட் பண்ணும். என்ன அதனுடைய ரோல் என்ன, அதான் பாயிண்ட்டு. ஸோ விண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் தி ரெயின். ஓகே, அப்போ ரெயின் ஃபார்மேஷன் ஒரு ஈகோசிஸ்டத்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ரெயின், ஸ்னோ எல்லாமே, டெம்பரேச்சர் எல்லாமே. ஸோ விண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ரெயின் ஃபார்மேஷன். காசஸ் வேவ்ஸ் இன் லேக்ஸ், குளங்கள்லையும் கடல்லையும் அலைகளை ஏற்படுத்துது. ஸோ சர்ஃபேஸ் வாட்டர் மூவ்ஸ் அவுட். ஓகே, இட் ப்ரொமோட்ஸ் ஏரேஷன் ஆஃப் தி வாட்டர். ஸோ அது ஒரு ஈகோசிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்யுது. அடுத்து ஸ்ட்ராங் விண்டு, காற்று வேகமாக அடித்தா சாயில் எரோஷன் அண்ட் ரெடியூசஸ் தி சாயில் ஃபெர்டிலிட்டி, ஈகோசிஸ்டத்தை அது அஃபெக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் இன்க்ரீசஸ் ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். பிளான்ஸ் என்ன செய்யுது, தான் எடுக்கக்கூடிய உறிஞ்சக்கூடிய தண்ணியை, நிலத்திலிருந்து உறிஞ்சக்கூடிய தண்ணீரை தன் வழியாக கண்டக்ட் பண்ணி ஸ்டொமேட்டோ வழியாக வெளியேற்றி விட்டுருது. மோர் தென் 90% வாட்டர் கோஸ் அவுட், ஒன்லி 2% இட் யூசஸ். ஓகே, அப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதில் இந்த விண்ட் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஓகே, ஹெல்ப்ஸ் பாலினேஷன் இன் அனிமோஃபிலஸ் பிளான்ட்ஸ், ஹெல்ப்ஸ் இன் டிஸ்பர்சல் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ், சீட்ஸ் அண்டு ஸ்போர்ஸ். ஸோ இதுவும் ஈகோசிஸ்டத்தை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் தான். ஸ்ட்ராங் விண்ட் மே காஸ் அப்ரூட்டிங் ஆஃப் தி பிக் ட்ரீஸ். பிக் ட்ரீஸை அப்ரூட் பண்ணுற மட்டும் இல்லை, அது காற்றடித்தாலேயும் தாவரங்கள் அதெல்லாம் ஒன்றோட ஒன்று மோதியெல்லாம் சவுண்டு உண்டாக்கும். அது ஒரு பொல்யூஷன். என்ன, அது பொல்யூஷன் சம்மந்தமானது. பட் ஈகாலஜிக்கல் ஃபேக்டரை பொறுத்தப்பட்டோம் பிக் ட்ரீஸ் போயிடும். ரெண்டாவது, மரங்கள் நல்லா வளர்றதை கூட தடுக்கக்கூடிய வேலையை கூட செய்யும். டஸ்ட் அண்ட் ஏரோசால்ஸ், இதனுடைய ரியல் மீனிங் என்னென்னா, ஆக்சுவலாக விண்டுங்கிறது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல லோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருந்தால் ஹை அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கிற இடத்துல இருந்து கேஸஸ் மூவ் இன், அதான் விண்டு. ஸோ இட் கேரிஸ் எ டஸ்ட் அண்ட் ஏரோசால்ஸ். தே ஆர் ஸ்மால் சாலிட்ஸ் ஆர் லிக்விட் பார்ட்டிகல் சஸ்பென்ஷன் இன் த அட்மாஸ்பியர். அது கூட இட் கேரி சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் டைமெத்தைல் சல்ஃபர். these two things plays an important role in disturbing the temperature level of any region. ஒரு ரீஜனில் டெம்பரேச்சரே அது மாற்றுறதுல மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ மோர் சல்ஃபர் டை ஆக்சைடு அண்டு மோர் டிஎம்எஸ் இதெல்லாம் இருந்தால் அந்த இடத்துல டெம்பரேச்சர் கூட இருக்கும். ஓகே, தென் ஆசிட் ரெயின் இட் கேரிஸ், இது கேரி பண்ணக்கூடிய கேஸஸ்னுடைய விளைவு அது. ஓகே, தென் ஆல்பிடோ எஃபெக்ட். வாட் இஸ் ஆல்பிடோ எஃபெக்ட்னா, சோலார் ரேஸ் மூலமாக எர்த்தில் பரக்கூடிய சன் ரேஸு ரெஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி அட்மாஸ்பியருக்கு அனுப்பப்படுது. அப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணாமல் எல்லாமே எர்த்து கிரஸ்ட் அப்சர்வ் ஆச்சுன்னா ஃபுல்லாக டெம்பரேச்சர் எர்த்தோடைய டெம்பரேச்சரை கூடி போயிடும். ஸோ இது ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் கூடுறது கொஞ்சம் தடுக்கப்படுது. ஓகே, அப்போ ஒரு ஏரியாவுடைய டெம்பரேச்சரை கூல் பண்ணுறதுனால இட் அஃபெக்ட்ஸ் தி ஈகோசிஸ்டம். இந்த இடத்துல நிறைய ரெஃப்ளெக்ஷன் நடக்கலை, எல்லாமே அப்படியே நேராக பூமியில் விழுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல டெம்பரேச்சர் கூடிடும். இட் அஃபெக்ட்ஸ் தி ஈகோசிஸ்டம். திஸ் இஸ் தி ரோல் ஆஃப் wind as ecological factor. அடுத்த question, do you believe that geographic information system will conserve environment? So if so, write its methods and importance. geographic information system என்னன்னு அர்த்தம்னா, பூமியில் எல்லா விஷயங்களும் எல்லா இடத்துலையும் பறந்து கிடக்குது. ஸோ அந்தந்த ஸ்பேஸில் இதுக்கும் அதுக்கு எவ்வளோ தூரம், எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதை பூரா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி மேப்பிங் மூலமாக பிளான் கொண்டு வர்றது. கொண்டு வந்தால் நமக்கு என்ன தெரியும், எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது, எதை யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே,
அப்போ அதெல்லாம் தெரிஞ்சே தான் we can conserve the environment. ஃபார் எக்ஸாம்பிள் அர்பனைசேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதுக்கு இந்த ஜிஐஎஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத இடத்துல நீளமாக சுற்றி ரோடு போட வேண்டியதில்லை, ஷார்ட்கட் மெத்தடில் போடலாம். எங்கே நிறைய தண்ணி இருக்குது, ஸோ அந்த இடத்துல அர்பனைசேஷன் பண்ண முடியுமா, பண்ணலாமா வேண்டாமா, எந்த இடத்துல நிறைய மினரல்ஸ் இருக்குது அது எடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல பக்கத்தில் டவுன் பிளானிங் அலோவ் பண்ணக்கூடாது சுற்றி. அது போக கிராப் ஹெல்த் அனாலிசிஸ் அக்ரிகல்ச்சரை பொறுத்த மட்டும், ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர், ஈல்டு எஸ்டிமேஷன், இந்த மேப்பிங் மூலமாக இவ்வளோ லேண்ட் ஆஃப் ஏரியாவில் வீட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அல்லது பேடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அது இவ்வளவு கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பாப்புலேஷனுக்கு ஃபுட் எஸ்டிமேஷன் பண்ணுறதுக்கு என்ன கல்டிவேஷன் எதை கூட்டணும் எதை குறைக்கணும் அதெல்லாம் டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல என்னென்ன விதமான டிசீசஸ் வர்றதுனால இந்த பிளான்ட் எப்படி எந்தெந்த இடத்துல போயிருக்கு அதையும் மேப்பிங் பண்ண முடியும். இது பண்ணுறது போக நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். எந்தெந்த இடத்துல என்ன டைப் ஆஃப் பிளான்டேஷன்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, எதை இன்க்ரீஸ் பண்ணும் எதை டிக்ரீஸ் பண்ணும், என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட், பெஸ்ட் டிசீஸ் அவுட் பிரேக்ஸு அண்ட் லேக் மானிட்டரிங். எந்த இடத்துல எந்த சீசனில் அந்த குளங்களில் டேங்க்ஸில் தண்ணி நிறைய தேருது, எந்த நேரங்களில் வற்றி போயிடுது, அதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வாட்டர் லெவல், கிரவுண்ட் வாட்டர் லெவல் எங்கெங்கே எவ்வளோ இருக்குது அதையும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸிலும் நம்ம இது யூஸ் பண்ண முடியுங்கிறதுனால இது பிளானிங்லேயும் எதை எப்படி நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி என்விரான்மெண்ட்டை கன்சர்வ் பண்ணுறதுக்கு சேமிக்கிறதுக்கு மிகப்பெரிய விதமாக உதவி செய்யும். ஸோ வாட் இஸ் இட்ஸ் மெத்தட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஜிஎஸ்ல மிக முக்கியமான மேட்டர் என்னன்னா டேட்டா கலெக்ஷன், டேட்டா கேப்சர். ஓகே, அது பிறகு நம்ம என்ன சொல்கிறோம், டேட்டா எடுத்து உள்ளே கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் அ சிஸ்டம். ஜிஎஸ் இஸ் அ சிஸ்டம் வேர் வி ஆர் யூஸிங் மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம், ஹார்ட்வேர்ஸ், பல விஷயங்களில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அது ஜிஎஸ் கேன் பி அச்சீவ்டு த்ரூ மெனி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கேதரிங் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி, இப்படி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம். ஏரியாவை ஸ்கேன் பண்ணி கலெக்ட் பண்ணலாம், அதை டிஜிட்டலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னும் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் வழியாக, ஜிபிஎஸ் வழியாக பண்ணலாம். இது மாதிரி நிறைய வேஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் தேர் டு கலெக்ட் தி டேட்டா. மேனுவலாகவும் டேட்டா கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டேட்டா பூராத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸ்டோர்ட் அஸ் அ மேப் அல்லது டிஜிட்டல் டேட்டா, ஹார்டு காப்பி, ஸ்டோர் இன் சிடி ஆர் இன் யுவர் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் பண்ணிக்கலாம். அப்போ டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணி வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் மூலமாக, மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் மூலமாக we can identify what is happening, what is going on, அதன் மூலமாக what is to be done அப்படிங்கிறத பிளான் பண்ண முடியும். allows for many attributes to be added, edited or deleted to the specification of the project. என்ன ப்ராஜெக்ட் போடுறோமோ அதுக்கேற்றபடி நம்ம என்ன செய்யலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பல்வேறு விதமான விஷயங்களை ஹைபாத்தட்டிக்கலாக மேத்தமெட்டிக்ஸ் மூலமாக கிரியேட் பண்ணுற மூலமாக எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிற டெசிஷனையும் எடுக்க முடியும். தட் இஸ் தி ஃபார் டேட்டா மேனிப்புலேஷன் அண்ட் கொரி அனாலிசிஸ். ஓகே, டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் என்னென்ன கேள்விகள் ஒரு ப்ராசஸில் ஒரு பிளானில் இருக்கோ அதை பூராத்தையும் கொஸ்டின் ரைஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மூலமாக எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன ஒர்க் எடுக்கணும் என்னென்ன ஒர்க் எடுக்கக்கூடாது எல்லாத்தையும் நம்ம பிரிக்க முடியும். ஓகே, தென் விசுவலைசேஷன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி methods used in the GIS system. Okay, thank you students, we will meet again in the next discussion. Thank you.